பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த தாருல் இருக்கும் வீட்டில் இருந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் சொர்க்கவாதி என்று பெருமானாரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் பெருமானாரால் சொர்க்கவாதி என்று இந்த உலகத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள். அடுத்ததாக ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொர்க்கவாதி என்று பெருமானாரால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அபூ உபைதத் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஸஈத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி அந்த பிரபலியமான அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதே போல பெருமானாரின் வளர்ப்பு மகனார் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அயாஸ் இப்னு அபீ ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அலியுல்லாஹ்வுடைய சகோதரர், அதே போல அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுதைஃபா இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரித் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 39 பேர் அங்கே ஒன்று கூடி அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து குர்ஆனிய வசனங்களை கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல்களை சொல்வதை கேட்டிருக்கிறார்கள். இப்படியே மறைமுகமாக இஸ்லாம் பிரச்சாரம் அங்கே நடந்து கொண்டிருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பார்ப்போம். அந்த ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் நமக்கு படிப்பினைக்காக உள்ள விஷயங்களாக இருந்தாலும் கூட சில சஹாபாக்கள், சில முக்கியமான சஹாபாக்கள் எப்படியெல்லாம் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கேட்பதன் மூலமாக இருந்து கிடைக்கிற படிப்பினைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம وبحمدك نشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه